ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானே சொல்ல போகிற மூவியில் ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வீக்கெண்டுக்காக ஒரு சின்ன டவுனுக்கு போகிறாங்க. அந்த டவுனில் ஃபுல்லாமே பொண்ணுங்க மட்டும்தான் உண்டு. அதனாலேயே ஜாலி பண்ணலான்னு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே சாம்பிஸ்னு. அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்தாங்களா இல்லையான்னு தான் மீதி கதை. அங்கே ஒரு படத்தை சோம்பி வருஷனில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் தான் வருது. மூவியோட பேர் டாக் ஹவுஸ் 2009 வந்திருக்கு. அங்கே இப்பவுமே அந்த 6 பேரை பற்றி பார்த்துடலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் லண்டனில் ஒரு வீடை காமிக்காங்க. அந்த வீட்டில் மதியம் 1 மணி ஆகியும் இன்னும் போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். இவன் பேர் தான் வின்ஸுக்கு அப்புன்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணாம எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிருந்தான். அதே நேரம் அந்த பக்கம் இவன் பேர் தான் நெயில் பக்கத்துல இருக்க பொண்ணை பார்ல மீட் பண்ணி லவ் பண்ணதா சொல்லி அவ வீட்டுல தங்கிட்டு அதுக்கப்புறமா போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பேரு மறந்துட்டு அவ யாருன்னு ஞாபகம் இல்லை. அதனாலதான் அந்த பொண்ணு அங்கிருந்து அவனை செருப்பால அடிச்சு அங்கிருந்து வெட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் இவன் பேர் தான் கிரகாம்பல். பக்கத்துல இருக்கவன் கிரகாம்பல் கிட்ட அந்த வீக்கெண்டுக்கு பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லலாம். அப்பதான் கிரகாம்பல் கூட வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா கிரகாம்பல் இந்த கூட்டத்துல பொண்ணுங்களுக்கு எல்லாம் அனுமதி இல்ல போடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ இன்னொருத்தனை காமிக்காங்க. இவன் பேர் தான் மைக். அவனோட ஒய்ஃப் கிட்ட நான் என்னோட பாட்டி வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து இதெல்லாம் நம்பல. அதனாலேயே கோவத்துல அவங்க ஒய்ஃப் திரும்ப நீ வீட்டுக்கே வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மைக் உண்மையை சொல்லுதான். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு டைவர்ஸ் ஆக போகுது. இதை கொண்டாடுறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இதனால மைக்கோட ஒய்ஃப் இனிமே நமக்கும் டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி கையில இருக்க மோதிரத்தை கழட்ட பார்க்காங்க. இதெல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்ச மைக் அவங்களோட மோதிரத்தை கம் போட்டு ஒட்டி வச்சிருந்தான். அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி போறான். அங்க அப்படி கட் ஆகுது. இன்னொருத்தனை காமிக்காங்க. இவன் பேர் தான் பேட்ரிக்கோட ஒய்ஃப் அவங்களோட அப்பா அம்மா இன்னைக்கு வரப்போறாங்க. அதனால பேட்ரிக் நீ இங்க இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க ஒய்ஃப் சொல்றதையும் மீறி பேட்ரிக் அவனோட ஹெட்செட்டை மாட்டிட்டு அங்க இருந்து ஜாலியா நடந்து போறான். அங்க அப்படி கட் பண்ணா புக் ஸ்டோர்ல ஒருத்தனை காமிக்காங்க. இவனோட பேர் தான் மேட். பக்கத்துல இருக்கும் பையன் கிட்ட மேட் வந்து இந்த புக்கு நல்லா இல்ல, இந்த சோம்பி புக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லி வேற ஒரு புக்கை காமிச்சு இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த பையனுக்கு திடீர்னு கோவம் வருது. அதனால பக்கத்துல இருக்க பொம்மையோட இடுப்புல கை வைக்கான். மேட் உடனே அந்த சின்ன பையனை அங்க இருந்து வெட்டி விட்டுருதான். அங்க அப்படி கட் ஆகுது. இப்போ வின்ஸை காமிக்காங்க. யாருக்குமே தெரியாம வின்ஸோட வீட்டுல இருந்து வின்ஸை கிரகாம்பலும் மைக்கையும் அங்க இருந்து தூக்கிட்டு ஓடுதாங்க. அங்க அப்படி கட் ஆகுது. இப்போ புஸ்டோரா காமிக்காங்க. மேட் உள்ள இருக்கும்போது அந்த சின்ன பையன் முட்டையை எரிஞ்சிட்டு சிம்பிளை காமிச்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிருந்தான். அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ எல்லாரும் வின்ஸை கூட்டிட்டு பாருக்கு வந்திருக்காங்க. அப்படி அவங்க எல்லாரும் பார்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வின்ஸோட பர்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணோட போட்டோ கீழே விழுது. இப்பதான் தெரியுது அந்த பார்ட்டி எதுக்கு வைக்காங்கன்னு. வின்ஸோட ஒய்ஃபுக்கும் வின்ஸுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. அதனால ஆறுதல் படுத்துற விதமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வின்ஸுக்கு பார்ட்டி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் ஒருத்தர் மட்டும் வரலன்னு தெரிய வருது. அதனால பேட்ரிக் அவனுக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட பேரு பேங்கி. அப்படியே கட் பண்ணா பேங்கியே காமிக்காங்க. பேங்கி அவசரமா கிளம்பிட்டு வரும்போது போன் அடிக்கி. ஆனா போன் அவன்கிட்ட இல்ல, வீட்டுல பூட்டி வச்சுட்டு வந்துட்டான். அதே நேரம் வீட்டு சாவியும் அது கூட தான் இருக்கு. அப்படியே எங்க கட் ஆகுது. இப்போ பார்ல காமிக்காங்க. பேங்கி போன் எடுக்காதனால அவங்க மட்டும் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க பேட்ரிக் வீட்டுல இருந்து வரும்போது ஹாக்கி பால்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். நமக்கு போர் அடிச்சா இதெல்லாம் வச்சு விளையாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பிளான் என்னன்னா மைக்கியோட அம்மா ஊருக்கு போறது. அதுக்காண்டி லோக்கல்ல ஒரு வண்டியை புக் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது புக் பண்ண வண்டியோட டிரைவர் பெருத்த வராங்க. அவங்க ஒரு லேடி. அவங்களோட பேரு கேண்டில். அவங்க எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆகிடுதாங்க. அங்க அப்படி கட் ஆகுது. இப்போ பேங்கியை காமிக்காங்க. பேங்கி இவங்க சொன்ன இடத்துக்கு கார்ல போய்கிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் அவங்க எல்லாரும் பார்ல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இந்த 6 பேர்ல நெயில் மட்டும் எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் பின்னாடி நாய் மாதிரி வாலாட்டிட்டு போய் நின்றுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமா அவங்க 6 பேரும் வேன்ல ஏறி மைக்கி சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பேங்கி போன கார் ரிப்பேர் ஆயிட்டு மெக்கானிக் என்னாச்சுன்னு பார்க்கும்போது வண்டியில இருக்க இன்ஜின் சோலி முடிஞ்சு. அதனால இன்னைக்குள்ள மெக்கானிக் ரிப்பேர் பார்த்து முடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அங்க அப்படி கட் ஆகுது. இப்போ காருக்குள்ள காமிக்காங்க. வின்ஸ் கையில ஒரு போட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த கேண்டில் உங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆனதை பத்தி கேள்விப்பட்டதா சொல்லிக்கிட்டு இருக்கா. அர்த்தமா இருந்த வின்ஸ் கிட்ட அவளால முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் கேண்டில் கூட்டிட்டு போயிட்டு இருக்க இடம் பேரு முட்லி. அவங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊரை பத்தி மத்தவங்க எல்லாம் மைக்கி கிட்ட கேட்க ஆரம்பிக்காங்க. மைக்கிக்கு போய் ரொம்ப வருஷம் ஆனதுனால மைக்கிக்கு அந்த ஊரை பத்தி ஒன்றும் தெரியல. அதனால கேண்டிலுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த முட்லி ஊரை பத்தி சொல்ல ஆரம்பிக்காங்க. அது வித்தியாசமான ஊரும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அங்கதான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு யாருமே வேலை தர மாட்டாங்க. அதனாலேயே அந்த ஊரை விட்டு வந்துட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊரு காட்டுக்கு நடுவுல யாரும் போகாத அளவுக்கு இருக்கு. அதனாலே யாரும் அங்க வருது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த நெயில் கேண்டில் கிட்ட அங்க பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கதா கேள்விப்பட்டதா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு கேண்டில் 4ல் 1 பங்கு ஆண்கள், மத்த எல்லாரும் பெண்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதனாலேயே அங்க இருக்க பெண்களுக்கு ஆண்களை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே வரும்போது வழியில ஒரு ஆடு செத்து கிடக்கு. அங்க இருக்க எல்லாரும் சகனமே சரியில்லைன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கேண்டிலும் வின்ஸும் அந்த ஆடை ஓரமா தூக்கி போடுறாங்க. அதே நேரம் சுத்தி இருக்க எல்லாரும் திரும்ப போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேண்டில் பக்கத்துல இருக்க போர்டை பார்த்துட்டு நம்ம கிட்ட நெருங்கியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் வின்ஸுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல வின்ஸை டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. வின்ஸ் என்னாலலாம் இப்போ வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிருந்தேன். அப்புன்னு பார்த்து மைக்கிக்கும் ஃபோன் கால் வருது. இதை பார்த்தா நெயில் எல்லார் போனையும் பேக்ல வாங்கி போட்டுட்டு அங்க போய் சேர வரைக்கும் யாரும் அந்த போனையே எடுக்க விடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி அந்த முட்லி கிராமத்துக்கு வந்துருந்தாங்க. அங்க இருந்து எல்லாரும் அந்த கிராமத்துக்குள்ள வராங்க. பக்கத்துல இருக்க போர்டுல ஒரு மேப் இருக்கு. பேட்ரிக் அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ஊரை சுத்தியுமே கண்ணு கிட்டத தூரம் வரைக்கும்
காடு தான் இருக்கு. இப்போ அப்படியே வேன்ல கேண்டில காமிக்காங்க. கேண்டில் வந்த உடனே கண்ணுலாம் எரியுதுன்னு ஐ ட்ராப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து எல்லாரும் சுத்தி பார்க்க போறாங்க. சுத்தி ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் போறாங்க. அப்படி போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. மைக்கி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறான். மத்த சில பேர் பாருக்கு போறாங்க. மேட் பக்கத்துல இருக்க கடையில வித்தியாசமான பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஓட் பண்ண சொல்லி 2 பேரோட போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா இப்போ மைக்கி காமிக்காங்க. அவனோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கான். வீடு வேற பூட்டி கிடக்கு. அதனால அந்த பொம்மைக்குள்ள சாவி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி அங்க கட் ஆகுது. இப்போ நெயில காமிக்காங்க. அந்த பார்ல ஒரு பாத்ரூம் இருக்கு. அதுல போய் பாத்ரூம் பண்ணிட்டு வெளில போகும்போது பக்கத்து பாத்ரூம்ல ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்கு. என்னடான்னு குனிஞ்சு பார்க்கும்போது ஒருத்தி கருப்பு கலர்ல வாந்தி எடுத்து நிக்க என்ன கருமண்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். அதே நேரம் இன்னொரு பக்கம் மைக்கை காமிக்காங்க. மைக்கு சாவியை தேடிட்டு இன்னொரு பொம்மை கிட்ட வரான். அப்படி தேடி பார்க்கும்போது சாவி கீழே தான் இருக்கு. சாவி எடுத்த சந்தோஷத்துல பக்கத்துல பார்க்கலாம். பக்கத்துல ரத்த கரையோட ஒரு கையோட தடம் இருக்கு. அப்படியே இப்போ பார்ல காமிக்காம பார்ல யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாம பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு நெயில் வரான். பேட்ரி கிட்ட அந்த நெயில் பாத்ரூம்ல பார்த்த ஒரு லேடியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போ பெறத்த காமிக்காங்க. அந்த பார்ல உள்ளவன் இறந்து போய் கிடக்கான். அப்படியே அவங்களுக்கு மேட்டோட ஞாபகம் வருது. மேட்டு வெளில போனவன ஆளை காணும். அதனால போய் பார்க்க போறாங்க. அதே நேரம் அந்த பக்கம் மேட் புல்லட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அதை கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பெறத்த நெயில் அவனை பயமுறுத்தி விடுறான். அப்படியே இப்போ மைக்கை காமிக்காங்க. அந்த ரத்த கரையை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டே அங்க போகும்போது ஒரு நாயை துண்டு துண்டா வெட்டி ஒரு லேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த மைக்கு இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு சொல்லும் போதே அந்த லேடி திரும்பி பார்க்க அவ முழுசா சாம்பியா மாறிட்டா. இப்போ கோடாரி எடுத்துட்டு மைக்கை வெட்ட வரா. மைக் அங்கிருந்து ஓடி போயிருந்தான். அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் மேட்டை தேடி வந்த எல்லாரும் யாரோ ரோட்ல நடந்து போறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இவங்கள தான் முத தடவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மிலிட்டரி ஆபீசர் கத்தி எடுத்துட்டு அந்த போற ஆளை குத்த போறான். இதை பார்த்து 5 பேரும் சும்மா போறவன எதுக்கு குத்த போறான்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்காங்க. அப்படி சண்டை போடும் போது மிலிட்டரி ஆபீசர் வச்சிருந்த கத்தி கீழே விழுந்துருது. இந்த மிலிட்டரி ஆபீசர் அது மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நெயில வயிற்றுலயே குத்தி படுக்கப்பட்டுதான். அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. அதே நேரம் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்த லேடி அந்த மிலிட்டரி மேன் தூக்கி போட்ட கத்தியை எடுத்து பக்கத்துல இருக்க நெயில குத்த போறா. அந்த லேடி கிட்ட இருந்து நெயிலால தப்பிக்க முடியல. அவ வச்சிருந்த கத்தியால நெயில கையில குத்திருந்தா. அதுக்கப்புறமா அந்த கத்தியால மத்தவங்களுக்கு குத்த போயிட்டு இருக்கா. பின்னாடி இருந்து வந்த மைக் அவன் கையில வச்சிருந்த பொம்மையால அந்த லேடியோட தலையில அடிச்சு கொண்டுருதான். அதுக்கப்புறமா கீழே நடந்த அந்த லேடியோட முகத்தை பார்க்காங்க. பேய் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மைக்கு சொல்லுது அங்க ஈவில் டெட்ல வர மாதிரி நிறைய பேய்ங்க சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மைக்கை துரத்திட்டு வந்த சாம்பியும் வருது. சுத்தி நிறைய சாம்பிகள் வர ஆரம்பிக்கி. அதுக்கப்புறமா கீழே விழுந்து கிடந்த மிலிட்டரி மேனை தூக்கிட்டு அவங்க எல்லாரும் திரும்ப வேனுக்கே போறாங்க. அங்க பார்த்தா கேண்டிலாம் அவங்களே மாதிரியே சாம்பி ஆயிட்டா. அதுக்கப்புறம் அங்க இருந்து மைக்கியோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போற வழியில இன்னும் நிறைய சாம்பிகள் இருக்கு. அதனால வீட்டுக்கு பின்னாடி வழியா போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது செவுத்துல ஒரு மிலிட்டரி ஆபீசர் சடலமா தொங்கிட்டு இருக்கான். எல்லாருமே பயந்து போறாங்க. இப்போ அவங்க பாதுகாப்புக்கு ஏதாட்டும் ஒன்று தேவை. அதனால அந்த மிலிட்டரி ஆபீசர் பேண்ட் பாக்கெட்ல ஒரு கன் இருக்கு. அதை நெயில் எடுக்கான். நெயில் எடுக்கும் போது அந்த சடலமா இருந்தவனும் திடீர்னு உயிர் வந்துருது. இதை பார்த்த நெயில் பயந்து போய் அவன் எடுத்த கண்ணை கீழே போட்டுறான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றான்னா காட்டுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்றான். ஏன்னா அந்த காட்டுக்குள்ள இதே மாதிரி நிறைய சாம்பி சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து மைக்கை துரத்துன அந்த சாம்பி அவன் தலையை துண்டா வெட்டுது. அதுக்கப்புறமா அங்க இருந்து பயந்து போய் மைக்கோட அம்மா வீட்டுக்கு ஓடி போறாங்க. அப்படி போகும்போது பின்னாடி இன்னும் நிறைய சாம்பிகள் துரத்திட்டு வருது. இவங்க எல்லாரும் பக்கத்துல இருந்த பொருட்கள் அப்புறம் அது மேல தூக்கி அடிக்காங்க. அந்த வீட்டோட சாவி மைக்கிட்ட தான் இருக்கு. ஒரு வழியா கதவை திறந்து வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க. அதே நேரம் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் திரும்ப வந்த வழியே போயிருது. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்த உடனே போன் இருக்கான்னு பாக்காங்க. நெயில் போன் அடிச்சு பார்க்க அந்த போன் ரிப்பேரா இருக்கு. நெயில் அவனோட அடிப்பட்ட கைக்கு துணியை கிழிச்சு கெட்டு போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறமா அங்க இருக்க கிரகாம்பல் இங்க ஊர் மக்கள் எல்லாரும் ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா வின்ஸ் இது ரேடியேஷனால இல்ல வைரஸால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் பஸ்ஸுக்குள்ள இருந்த கேண்டிலும் இதால பாதிக்கப்பட்டிருக்கா. ஒருவேளை அந்த வைரஸ் காத்துல கூட பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பெறத்த இருக்க நெயிலுக்கு ஏதோ சத்தம் கேட்கு. நெயில் என்னன்னு போய் பார்க்க அவங்க ஜன்னல் பக்கத்துல காக்கா பறந்து போகுது. இதை பார்த்து அங்க எல்லாரும் பயந்து போறாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த மயக்கத்துல இருந்த மிலிட்டரி ஆபீசர் எந்திரிச்சிருந்தான். இப்போ அவங்க எல்லாரும் திரும்பவும் மிலிட்டரி ஆபீசர் கூட சண்டை போட ஆரம்பிக்காங்க. இதை பார்த்த பேட்ரிக் நம்ம எல்லாரும் காஃபி குடிக்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாங்க. இப்போ இந்த மிலிட்டரி ஆபீசர் கிட்ட இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து ஆர்டர் படி இங்க இருக்க சாம்பிஸ் அப்புறம் கொள்றதுதான் இவங்களோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த மிலிட்டரி ஆபீசர் நீங்க கொண்டு வந்த வண்டி எங்க இருக்குன்னு கேட்காரு. அதுக்கு அவங்க அந்த வண்டியோட டிரைவர் கேண்டிலும் சோம்பி ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அங்க இருக்க சோம்பிக்கு தெரியாம அந்த வண்டி பக்கத்துல வராங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க நெயில் கிட்ட கம்பியை கொடுத்து அந்த கேண்டில கொல்ல சொல்லி அனுப்புதாங்க. வேனுக்கு போன நெயில் அவளை கொல்லாம பாத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு சோம்பியா இருக்க கேண்டில் அவன் கையில இருக்க கம்பியை புடுங்கி வச்சு விடுதான். இப்போ கேண்டில எப்படியாட்டு வேன்ல இருந்து வெளில கூட்டிட்டு போனோம். அதுக்காண்டி நெயில் இனி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஓடுதான். பின்னாடியே கேண்டிலும் ஓடி போறா. இதை பயன்படுத்தி மத்த எல்லாரும் அந்த வேனுக்குள்ள போறாங்க. உள்ள போனோடனே வின்ஸ் அந்த வேனை ஸ்டார்ட் பண்ண பார்க்கான். திடீர்னு பெருத்த இருந்து இன்னும் 2 சாம்பிகள் வருது. அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுதாங்க. அது மட்டும் இல்லாம பேட்ரிக் அவன் பேக் எடுத்துட்டு வரும்போது கீழே விழுந்துருதான். பின்னாடி இருந்து கோடாலியா எடுத்துட்டு வந்த சாம்பி அவன் தலையை விட்ட பாக்கு ஜஸ்ட் மிஸ்ல பேட்ரிக் அங்க இருந்து தப்பிச்சிருந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து
அங்கேருந்து ஓடி போகிறாங்க. பேட்ரிக் பக்கத்தில் இருக்க அந்த போஸ்ட் கம்பத்து மேலே பேக்கை போட்டுட்டு அது மேலே ஏற போகிறான். ஜாம்பி கையில் வச்சிருந்த கோடாரியால் அவன் காலை வெட்டுது. எப்படியோ மேலே ஏறி தப்பிச்சிருது. அதே நேரம் அந்த ஜாம்பி அவனை சும்மா விட மாட்டேக்கு. கையில் வச்சிருந்த கோடாரியால் அந்த போர்டு கீழே வெட்ட ஆரம்பிக்கி. அப்படியே அங்கே கட் பண்ணா அந்த 5 பேரையும் சுற்றி நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்கி. அதே நேரம் பக்கத்தில் இருந்த மைக்கி நீ ஜூலி தானுன்னு சொல்லி அந்த ஜாம்பி கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். மைக் அந்த ஜாம்பி கிட்ட அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சுற்றி இருக்க ஜாம்பிஸ் பூரா அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க வேற வழியே இல்லை. அவங்களும் அந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்காங்க. இது பார்த்த பேட்ரிக் அவன் கையில் இருந்த பந்தை வச்சு பக்கத்தில் ஒரு இரும்பு கம்பியை வச்சு அந்த ஜாம்பிஸ் மேலெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் மற்ற எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. வின்ஸும் மேட்டும் டாய் ஷாப்புக்குள்ள போகிறாங்க. அதே நேரம் கிரகாம்பல், மிலிட்ரி ஆஃபீஸர், மைக் 3 பேரும் துணி கடையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே அப்படியே கட் ஆகுது. இப்போ உங்க மேட்டை காமிக்காங்க. மேட் அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கான். திடீர்னு பிறத்திறந்து வந்த ஒரு ஜாம்பி அவனை சாட்டையால அடி. அதே நேரம் பக்கத்தில் பேட்ரிக் கொண்டு வந்த 2 பந்து கிடக்கு. அதை எடுத்துட்டு அந்த சாட்டை வச்சிருக்க சாம்பி மேல அடிக்கும். அந்த பந்து அந்த சாம்பியோட கண்ணில் பட்டதான் அந்த சாம்பி வேற பக்கமா போயிருது. அதே நேரம் பக்கத்துல இன்னொரு வயசான சாம்பி ஒன்று வருது. அதை பக்கத்துல இருக்க குட்பாலை வச்சு அடிச்ச உடனே அந்த சாம்பி கீழே விழுந்தது. அதுக்கப்புறமா அங்கிருந்து தப்பிச்சு போய் பக்கத்துல ஒரு வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போய் மேல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சாம்பி வந்து அவனை தலையில அடிச்சு அவனை இழுத்துட்டு போகுது. அங்கே அப்படியே கட் பண்ணால் இப்போ டாய் ஸ்டோரில் வின்ஸையும் மேட்டையும் காமிக்காங்க. அங்கே எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கதவை திறந்துட்டு ஒரு சாம்பி வர பார்க்கு. வின்ஸ் அந்த சாம்பி வராமல் தடுத்துக்கிட்டு தான் பக்கத்தில் இருக்க மேட் கிட்ட அந்த சாம்பியை கொல்லதுக்கு எதுவும் இருந்தால் கொண்டு வர சொல்லுதான். ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. காருக்குலாம் ஊற்றுத ஆயில் ஒன்று இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சாம்பியோட கையில் ஊற்றி விட்டு மேட்டோட லைட்டரை எடுத்து அந்த சாம்பியை கொளுத்தி விட்டுருதான். அதுக்கப்புறமா அந்த சாம்பி அங்கேருந்து ஓடி போயிடுது. அப்படியே கட் பண்ணால் இப்போ துணி கடையில் காமிக்காங்க. மைக் பக்கத்தில் என்னதெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு ஸ்டாண்டு மேலே ஒருத்தனோட தலை இருக்குது. அதை பார்த்து ரொம்பவே பயந்து போகிறான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேக்குன்னு பார்க்கும்போது அங்க ஒரு ஜோம்பி வந்து நிக்கி. மைக் வந்து அந்த ஜோம்பியை கொல்லலாம்னு வரும்போது மிலிட்ரி ஆபீசர் அந்த ஜோம்பியை கொன்றுதான். அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி ஆபீசர் கிட்ட மைக்கி நான் கொன்றுப்பேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கிரகாம்பல் வெளில பார்க்கும்போது எல்லா ஜாம்பிஸும் இந்த சத்தத்தை கேட்டு அந்த கடமனை வந்து நிக்கி. அங்க கட் பண்ணா இப்போ அந்த டாய் ஷாப்பை காமிக்காங்க. மேட் வந்து பக்கத்துல ரேடியோ போன் இருக்கு. அதை கவனிக்கான். இது எப்படியாட்டு அந்த பக்கம் கடையில இருக்கவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி அந்த ரேடியோ கண்ட்ரோல் கார்ல வச்சு அனுப்புதான். ஒரு வழியும் அந்த சாம்பி கிட்ட மாட்டாமல் அந்த ரேடியோ கண்ட்ரோல் காரை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க. அப்படியே இப்போ அங்கே கட்டாகி இப்போ நெயில காமிக்காங்க. நெயில அந்த சாம்பி கடத்தி கொண்டு வந்து கெட்டி போட்டு வச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேக்கில் இறந்தவங்களோட கையெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நெயில் பயத்தில் அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அந்த சாம்பி கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது என்னைய விட்டுருன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சாம்பி பக்கத்தில் வந்து நெயிலோட கையை வெட்டி எடுத்து அங்கே அப்படியே கட் ஆகுது. இப்போ அந்த துணி கடையை காமிக்காங்க. மைக்கும் மற்றவங்களும் அங்கேருந்து தப்பிக்காண்டி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளானை வாக்கி டாக்கில சொல்லிட்டு அவங்க அனுப்புன கார்ல ஒரு தலையை வச்சு அந்த சாம்பிங்களெல்லாம் திசை திருப்பி விடுதாங்க. அதே நேரம் மைக்கி அங்கிருந்து தப்பிச்சு போய் அந்த மிலிட்ரி ஆபீசர் வந்த வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த வண்டியில எப்படியாட்டு தப்பிச்சு இங்க இருந்து போயிடலான்னு சொல்லி பார்க்கான். அப்படி அந்த வண்டி கிட்ட போகும்போது தான் தெரியுது அந்த வண்டி ஓப்பன் ஆக முடக்கு. கீழே அடக்க கல்ல எடுத்து கண்ணாடியை உடைச்சி ஓப்பன் பண்ண பார்க்கான். ஆனா அந்த கண்ணாடி உடைய முடக்கு. அவன் எரிஞ்ச கல்ல அவன் மேலேயே வந்து விழுது. அதே நேரம் அந்த பக்கம் அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் கவுந்துருது. அது போச்சுன்னு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கல்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த காரு திடீர்னு சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கி. அந்த சத்தத்தை கேட்டு எல்லா சாம்பியும் மைக்கி கிட்ட வருது. மைக் அங்கேருந்து உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு ஓடி போகிறான். ஓடி போய் கறி வெட்டுத கடைக்குள்ளே போகிறான். அங்கே வந்த உடனே பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குன்னு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு சாம்பி கறி வெட்டிட்டு இருக்கு. அந்த சாம்பி மைக்கை பார்த்த உடனே கத்துது. அப்படியே அங்கே கட் ஆகுது. இப்போ இன்னொரு பக்கம் டாய் ஸ்டோரில் மேட்டுக்கு ஒரு ஐடியா வருது. வாட்டர் கன்ல வாட்டருக்கு பதிலாக ஆயிலை ஃபில் பண்ணி கொண்டு போகிறாங்க அந்த சாம்பியெல்லாம் எரிக்கிறதுக்கு. அப்படி அவங்க 2 பேரும் போகும்போது மேட் வச்சிருக்க கண்ணில் இருந்து ஆயிலெலாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அது தெரியாமல் அவங்க 2 பேரும் வெளில போய் பார்க்காங்க. வெளில போய் பார்த்தா ஒரே சாம்பி தான் நிற்கி. இந்த சாம்பியை ஆயில் ஊற்றி கொளுத்தி விடுதாங்க. அந்த சாம்பி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுது. அதே நேரம் மேட்டு வச்சிருந்த கண்ணில் தீப்பிடிக்க ஆரம்பிக்கி. மேட்டு பயந்து போய் அந்த கண்ணை கீழே போடுதான். அதே நேரம் அந்த ஆயில் சிந்தின இடம் பூரா தீப்பிடிக்க ஆரம்பிக்கி. அந்த தீ நேராக கடைக்குள்ள போய் அந்த ஆயில் வச்சிருக்க இடத்துக்கிட்ட போகுது. அதுக்கப்புறமா அந்த கடையை வெடிச்சு செதறுது. அப்படியே அங்கே கட் பண்ணா இப்போ மைக்கை காமிக்காங்க. பக்கத்தில் இருக்க கண்ணாடியை உடைச்சிட்டு வெளில வந்து விழுதான். அப்போ அவனோட வாக்கி டாக்கி கீழே விழுந்துருது. அதே நேரம் மைக்கி சுற்றி நிறைய சாம்பிஸ் வருது. மைக்கி அந்த சாம்பிஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அந்த துணி கடைக்குள்ளேயே திரும்ப ஓடி போகிறான். அதே நேரம் மேட்டும் வின்ஸும் கீழே படுத்து கிடக்காங்க. பார்த்து நிறைய சாம்பிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கி. அங்கேருந்து தப்பிக்க கண்டி பக்கத்துல இருக்க சர்ச்சுக்குள்ள போறாங்க. அவங்க 2 பேரும் உள்ள போய் பார்க்கும்போது நிறைய பேர் இறந்து போய் கிடக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ திரும்ப வந்து துணி கடையை காமிக்காங்க. மைக்கி விட்டுட்டு போனா வாக்கி டாக்கியா ஒரு சாம்பி வச்சிருக்கு. அதுல வின்ஸும் மேட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க மைக்கி இருக்கேன்னு சொல்லி. அந்த சத்தம் கேட்ட உடனே மைக்கி வெளில எட்டி பார்க்கான். அந்த வாக்கி டாக்கில எல்லாரையும் சர்ச்சுக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சாமி அந்த வாக்கி டாக்கியை தூக்கி எறியுது. இப்போ அவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போய் ஆகணும். அதே நேரம் அந்த சாமி கிட்ட எல்லாம் இருந்து தப்பிக்கணும். அதுக்காண்டி ஒரு பிளான் போடுறாங்க. என்னன்னா அவங்க எல்லாரும் லேடி கெட்டப்ல மாறுதாங்க. அப்படி லேடி கெட்டப் போட்டுட்டு போகும்போது அங்க இருக்க சாம்பிலாம் அவங்கள ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது.
அதே நேரம் அந்த சாம்பி தூக்கி போட்ட வாக்கி டாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுறதுக்கு கேட்க அங்கே ஆள் இல்லை. ஏன்னா அவங்க வாக்கி டாக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு உள்ளே போய் பார்க்க போயிருக்காங்க. உள்ள என்னதுதான் இருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது அவங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மேட்டும் வின்ஸ் அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் பேட்ரிக் காமிக்காங்க. பேட்ரிக் நின்றுட்டு இருக்க போர்டு கீழே அந்த சாம்பி 2 பக்கமும் வெட்டி கீழே சரிச்சிருது. பேட்ரிக் அங்கிருந்து தப்பிச்சு அங்கிருந்த வண்டி பக்கத்துல ஓடி வர உள்ள கேண்டில் அந்த ஆக்கி ஸ்டிக்கை கையில வச்சுட்டு இருக்கா. உடனே பேட்ரிக் அந்த ஆக்கி ஸ்டிக்கை பிடுங்கி பக்கத்துல இருந்த சாம்பியை அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போறான். அப்படியே கட் பண்ணா இப்போ கிரகாம்பல், மைக், இந்த மிலிட்டரி ஆபீசர் 3 பேரும் சர்ச்சு பக்கத்துல வரும்போது ஒரு சாம்பி அவங்கள மோப்பம் முடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கு. உடனே அந்த மிலிட்டரி ஆபீசர் அவனோட கழுத்தை திருப்பி அந்த சாம்பி அங்கேயே கொன்றுதான். அதே நேரம் அந்த இடத்துக்கு பேட்ரிக் வரான். என்ன கர்மண்டா இதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ நெய்ல காமிக்காங்க. நெய்ல கட்டை போட்டு அந்த குண்டு சாம்பி இன்னொரு கையும் வெட்ட வருது. இந்த சாம்பி வச்சிருந்த மிஷினால அந்த கயிறை அறுத்துட்டு இந்த சாம்பி வச்சிருந்த மிஷினை அதோட கழுத்துல சொருவிட்டு அங்கிருந்து ஓடி போறான். அப்படி ஓடி போகும்போது வெள்ளையில நிறைய சாம்பி வந்து நிக்கி. அதனால திரும்பவும் உள்ளே வந்துருதான். அதே நேரம் அந்த சாம்பியும் உள்ள வந்துருது. அதுகிட்ட இருந்து தப்பிக்காண்டி ரூப் மேல ஏறி நிக்கான். அப்பவும் மேல ஒரு கேமரா இருக்கிறத கவனிக்கான். அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ வின்ஸையும் மேட்டையும் காமிக்காங்க. இந்த சர்ச்சுக்குள்ள இருக்க இடம் அப்படியே லேப் மாதிரி இருக்கு. அந்த லேப் விட்டு முதல்ல வெளில வராங்க. வெளில வந்தவொடனே வாக்கி டாக்கில அவங்க பேசுறது கேக்கு. அதனால வந்தவொடனே கதவை திறந்து உள்ள எல்லாரையும் கூப்பிடுதாங்க. அதே நேரம் பக்கத்து வீட்டு ரூஃப் மேல நெயில் வந்துகிட்டு இருக்கான். எல்லாரும் நெயில கூப்பிடுதாங்க. நெயில் வரும்போது அந்த ரூஃப் கீழே இடிஞ்சு விழுந்துருது. நெயில் ஒரு ரூமுக்குள்ள விழுதா. அங்க இன்னும் சில சாம்பிகள்லாம் இருக்கு. இந்த சாம்பிகள் எல்லாம் நெயில சாப்பிடுறதுக்காண்டி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை போட ஆரம்பிக்கி. இதை பயன்படுத்தி நெயில் அங்க இருந்து ஓடி வந்துருதான். அங்க அப்படி கட் ஆகுது. இப்போ மத்தவங்களை காமிக்காங்க. வின்ஸ் அவனை காப்பாற்ற வரும்போது அந்த மிலிட்ரி மேன் அவனை தடுத்து நிறுத்திடலாம். இப்போ வின்ஸும் மற்றவங்களும் அந்த மிலிட்ரி மேன் கூட சண்டை போட ஆரம்பிக்காங்க. ஆனால் அந்த மிலிட்ரி மேன் கையில் துப்பாக்கி வச்சு அவங்கள மிரட்டுதான். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நெயில் அங்கேருந்து தப்பிச்சு வரான். நெயிலுக்கு பிறத்த நிறைய சாம்பிஸ் வர ஆரம்பிக்கி. எல்லாரும் பயந்து போய் சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்ட பேட்ரிக்கு காலில் கெட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் மைக்கி எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி அந்த லேடி கெட்டப்லேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் பிறத்த அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். டால்ஃபின் படம் போட்ட ரிமோட்டை ஒன்று எடுத்து பார்க்கான். பிறத்த மேட் ஒரு ஒயரை ஜாயின் பண்ண உடனே அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ தான் தெரியுது அந்த கிராமமே கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா எல்லா பக்கமும் கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க இருக்க டிவில ஒருத்தங்களை காமிக்காங்க. இவங்கள தான் மேட் அந்த போஸ்டர்ல பார்த்திருப்பான். இவங்களோட பேரு மேக்னட். அவங்க 24 மணி நேரம் ஆச்சு, நீங்க இன்னும் ஆஃப்லைன்லயே இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் 2வது கட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேட் கீழே நடந்த கேமராவை தூக்கி மேல மாட்டுதான். திடீர்னு இவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அந்த கேமராவை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்த டிவி தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும். இப்போ அங்க இருக்க எல்லாரும் அந்த மிலிட்ரி மேனை சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நெயில் அவங்க கிட்ட 2வது கட்டம்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மிலிட்ரி ஆபீசர் என்ன சொல்லிட்டானா 2வது கட்டம்னா அந்த சாம்பி எல்லாம் இன்னும் புத்திசாலித்தனமா ஆகும், அதே நேரம் இன்னும் கொடூரமா ஆகிரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் நெயில் பக்கத்துல இருக்க ஜன்னல் வழியா எட்டி பார்க்க அந்த சாம்பிஸ் எல்லாம் இன்னும் கொடூரமா ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சாம்பிஸ் எல்லாம் இப்ப அந்த சர்ச்சோட கதவை உடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இன்னொன்னு சொல்றேன், அவங்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வேவ் ஒன்று வச்சிருக்கோம். அதை வச்சு அவங்கள கட்டுப்படுத்திடலாம்னு சொல்லி கையில இருக்க அந்த பட்டனை அமுக்குதான். அமுக்குன உடனே கொஞ்ச நேரத்துல அந்த சாம்பிஸ் எல்லாம் வெட்டுதத்தை நிறுத்திடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் வெட்ட ஆரம்பிக்கு. திரும்பவும் அந்த பட்டன் அமுக்குதான். அந்த பட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப அங்க இருக்க எல்லாரும் இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள்ல ஒரு பாதியை ஆயுதமா பயன்படுத்தி இவங்க போருக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் காட்டுக்கு ஒதுக்குப்புறமா இருந்த அந்த முட்லி கிராமத்துல அந்த ஆராய்ச்சியை சோதனை பண்ணிருக்காங்க. இப்ப அந்த உண்மை புறம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருது. மேட்டு பேரத்தை பார்க்கும்போது ஒரு பாக்ஸ்ல ஒரு வாஷிங் பவுடர் இருக்கு, அந்த மேக்னட் படம் போட்டது. இதுல இருந்து தான் எல்லாருக்கும் அந்த வைரஸ் பரவி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மிலிட்டரி ஆபீசர் பின்னாடி இருந்து ஒரு சாம்பி அவனை 2 துண்டா வெட்டுது. அதே நேரம் அந்த சாம்பி வேற யாரும் இல்ல, மைக்கியோட அம்மா தான். இப்போ ஆக்கி ஸ்டிக்கை எடுத்துட்டு வந்து மேட்டை அவங்க அம்மாவை தலையில அடிச்சு சாகடிக்கான். அதனால மைக்கி ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். இது தெரிஞ்ச உடனே மேட்டும் ரொம்ப அப்செட் ஆகி பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள போறான். வின்ஸ் மேட்டுக்காண்டி எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி மத்தவங்க கிட்ட பேசுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வின்ஸ் பின்னாடி போய் பார்க்கும்போது அங்க ஒரு சாம்பி மேட்டை கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கு. வின்ஸுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அந்த சாம்பி மேட்டோட நெஞ்சிலேயே கத்தி வச்சு சொருகுது. இதை பார்த்த வின்ஸ் பயந்து போய் திரும்ப வந்துருதான். மத்த எல்லாரும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வின்ஸ் மேட் இறந்துட்டதா சொல்லுதான். அதே நேரம் அந்த சாம்பி பெறத்த வந்து கதவை தள்ளிட்டு வந்துடுது. இதை பார்த்தா மைக் என் ஃப்ரெண்டையா கொள்ளுதுன்னு சொல்லி அந்த சாம்பி கூட மற்ற எல்லாரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்காங்க. அப்படி கட் பண்ணா இப்போ பேங்கியை காமிக்காங்க. பேங்கியை அவங்க சொன்ன ஊருக்கு வந்துருதான். அதே நேரம் பின்னாடி சோம்பி இருக்க கூட தெரியாம பார்த்துக்கிட்டு வரான். இப்போ அப்படியே அங்கே கட் ஆகுது. இன்னொரு பக்கம் மற்ற எல்லாரும் சேர்ந்து அந்த சாம்பியை கொண்டுருந்தாங்க. அதே நேரம் மேட்டுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அங்க இருந்து பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அப்படி அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இன்னும் ஏகப்பட்ட பேர் இறந்து கிடக்காங்க. அதை சுற்றி சில சாம்பி சலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது இவங்களை பார்த்த உடனே பெறத்தையே ஓடி வருது. அங்க இருந்து தப்பிச்சு எப்படியாட்டி வெளில போலான்னு பார்க்காங்க.
வெளில அந்த கதை உடைச்சிட்டு இன்னும் சில சாம்பிஸ்லாம் வர அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்காண்டி மேலே போய் ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சாம்பி அந்த கதை உடைக்காம இருக்க பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் அது மேலே வைக்க பக்கத்தில் இருக்க ஜன்னல் வழியா வின்ஸும் நெயிலும் வெளில போய் தப்பிக்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு பார்க்கும்போது கீழே பென்கி வந்து நிற்கும். பென்கி உங்களுக்குலாம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கான். வின்ஸ் அதுக்கெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, பக்கத்தில் ஏணி இருந்தால் கொண்டு வர சொல்றான். அதே நேரம் வின்ஸ் உள்ளே போய் நான் பார்த்துக்கிட்டு தான் மற்ற எல்லாரும் தப்பிச்சு போங்கன்னு சொல்லி அந்த கதவை தாங்கி பிடிச்சிக்கிட்டு மற்ற எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளில வராங்க. பெங்கி ஏணியை கொண்டு வந்து மேலே இருந்து என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. மைக்கி அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் பெங்கி அதை எதையும் நம்பாம எல்லாரும் போதை மாத்திரை தின்றீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நீ நம்பவே வேண்டாம், எல்லாரும் இங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு இறங்க பார்க்காங்க. ஆனால் பின்னாடியே சாம்பி வந்து நிற்கி அதனால திரும்பவும் மேலே வந்துருந்தாங்க. அப்படி மேலே ஏறி வரும்போது அந்த சாம்பி ஏணியை தள்ளி விடுது. அதனால பக்கத்தில் இருக்க வீட்டு மேலே வந்து விழுதாங்க. அதே நேரம் இந்த சாம்பி அந்த ஏணி வழியாக மேலே ஏறி வர பார்க்கு அதுக்காண்டி அந்த ஏணியை மேலே தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கம் இருக்க எல்லாரையும் இந்த பக்கம் கூப்பிடுறதுக்காண்டி அந்த ஏணியை பாலம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் நெயில பிடிச்சி வச்சிருந்த சாம்பி அவங்கள பார்த்த உடனே மேலே ஏறி வருது. அதுக்கப்புறமா அந்த ஏணி வழியாக மற்றவங்களும் அந்த பக்கம் போயிருந்தாங்க. கடைசியாக இருந்த கிரகாம்பல் வரும்போது அந்த சாம்பி அவனோட காலை பிடிச்சி இழுக்கு. கிரகாம்பல் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஏணி வழியாக வந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஏணியை அந்த குண்டு சாம்பி பிடிச்சி இழுக்குது. அதுல தடுமாறி கிரகாம்பல் கீழே விழுந்ததுதான். அதே நேரம் அந்த குண்டு சாம்பி கிரகாம்பல் மேலே குதிக்குது. அதுக்கப்புறமா அந்த ஏணி வழியா ஒரு சாம்பி வர பார்க்கு அதுக்காண்டி அந்த ஏணியை கீழே தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எல்லாரும் தப்பிச்சு போறாங்க. அப்படி தப்பிச்சு அந்த வீட்டுல இருந்து இறங்கி கீழே வராங்க. வந்த உடனே பேங்கி கிட்ட அவனோட கார் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேங்கி அந்த போர்டுக்கு பெருத்தா இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கா. அங்க பார்த்தா அது வாடகை காரு, அதுவும் சின்னதா இருக்கு. இந்த கார்ல உட்காந்துட்டு அங்கிருந்து எல்லாரும் தப்பிச்சு போக முடியாது. அதனால பேங்கியே எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த பேட்ரிக் யார் தப்பும் கிடையாது, ஏன் தப்பு கிடையாது, உங்களோட தப்பும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கத்திரிக்கோலை வச்சுட்டு வந்த சாம்பி பேட்ரிக் நெஞ்சிலே குத்தி அவன் அங்கேயே சாகடிக்கு. அதனால பயந்து போய் அந்த வேன் பக்கமா ஓடி போறாங்க. அந்த வேனுக்குள்ள கேண்டில் இருக்க வின்ஸும் நெயிலும் கேண்டில வெளில பிடிச்சு கொண்டு போறாங்க. அதே நேரம் மத்த எல்லாரும் வேனுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது பேங்கிய ஒரு சாம்பி கண்ணாடி பாட்டிலால நெஞ்சிலே குத்துது. பேங்கி அந்த இடத்துல இறந்தும் போயிருதான். இதை பார்த்தா வின்ஸும் நெயிலும் கேண்டில அங்க இருந்து அடிச்சு போட்டுட்டு மிச்சம் இருந்த 3 பேரும் அந்த வேனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உள்ள வின்ஸ் நெயில் கிட்டையும் மைக்கி கிட்டையும் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம எல்லாரையும் இழந்துட்டோம், நம்மகிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, நம்ம எல்லாரையும் பெட்டா யூஸ் பண்ண பார்க்காங்க, அதுக்கு அவங்க நாயே வாங்கி வளர்த்துட்டு போயிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவனோட ஒய்ஃபோட போட்டோவை எடுத்து கையில வச்சுக்கிட்டான். ஒரு லைட்டர் எடுத்து வின்ஸ் அந்த போட்டோவை கொளுத்திருந்தான். இனிமே ஒரு தொல்லையும் கிடையாது, நம்ம இனிமே புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த வேனை ஸ்டார்ட் பண்ணி எல்லா சாம்பிகளையும் அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே அன்னைக்கு பொழுது விடியுது. அதே நேரம் இன்னொரு பக்கம் கிரகாம்பல் காமிக்காங்க. கிரகாம்பல் அந்த குண்டு சாம்பி நசுக்கி பேஸ்மெண்ட்ல தூக்கி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரம் கிரகாம்பல் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவனோட வாக்கி டாக்கில யாரும் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும் போதே அந்த பக்கம் வேகமா வின்ஸ் பிரேக் அடிக்கும். அதே நேரம் வாக்கி டாக்கில யார் பேசுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கிரகாம்பல் பேசுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வின்ஸ் மத்தவங்க கிட்ட நம்ம கிரகாம்பல் இல்லாம அங்க இருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப போறாங்க. அப்படியே அவங்க முட்லி கிராமத்துக்குள்ள வராங்க. எல்லா சாம்பியும் அவங்க வேனை பார்த்து வருது. இவங்க கையில ஆக்கி ஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க அதை தாக்கிறதுக்காண்டி. அப்படியே இன்னொரு பக்கம் பேட்ரிக்கே காமிக்காங்க. பேட்ரிக் பக்கத்துல அந்த மிலிட்டரி ஆபீசர் வச்சிருந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று கிடக்கு, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே நேரம் பக்கத்துல அந்த டால்பின் படம் போட்டு மீட்டர் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல ஒரு ஒயர் மட்டும் விட்டு கிடக்கு. அந்த ஒயரை மாட்டின உடனே பக்கத்துல இருந்த அலாரம் அடிக்கி அப்படியே இப்போ நெயில் வின்ஸ் மைக்கி 3 பேத்தையும் காமிக்காங்க. இந்த சாம்பியிலெல்லாம் அட்டாக் பண்ணுறதை நிறுத்திடுது. சாம்பியிலெல்லாம் என்ன பண்ணுதுன்னு 3 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி கிரகாம்பல் வரான். அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நெயில் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் கிரகாம்பலை உட்கார வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு பக்கத்தில் இருந்த இந்த ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு கூடையா அவங்க கிட்ட தள்ளி விட்டுட்டு சாம்பி பக்கத்தில் போகிறான். அந்த பட்டனை அமுக்கி பார்க்க அந்த சாம்பி எல்லாம் நகர்தான்னு பார்க்கறதுக்காண்டி அந்த பட்டனை அமுக்கின உடனே அந்த சாம்பி எல்லாம் அவங்கள பார்த்து ஓடி வருது. அதுக்கப்புறமா அந்த பட்டனை ஆன் பண்ணியதான் அந்த சாம்பி எல்லாம் நின்றது. நெயில் கொஞ்ச நேரம் அந்த சாம்பி கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ரிமோட்டை வின்ஸு கிட்ட தூக்கி போடுதான். வின்ஸ் கேட்ச் பிடிக்காம கீழே விட்டுருதான். அதுல அந்த சுவிட்ச் தூளா உடஞ்சி போகுது. அதுக்கப்புறமா அந்த சாம்பி எல்லாம் இவங்களை கொல்லதுக்கு ஓடி வருது. அவங்க 3 பேரும் கிரகாம்பெல்லாம் அங்கிருந்து தள்ளிக்கிட்டே ஓடுதாங்க. அதோட அந்த மூவி முடியுது. இந்த மூவி ஹாப்பி எண்டிங்ல முடிச்ச மாதிரி முடிச்சிருந்தாலும் 7 பேர்ல 4 பேர் தான் தப்பிச்சு ஓடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வேற எதுவும் மூவி போடணும்னா கமெண்ட்ல பேரை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.